ஹலோ மக்களே, நம்ம சேனலில் த எக்ஸ்பான்ஸ் அப்படின்ற சீரீஸ் ஆரம்பித்து அதோடைய முதல் பார்ட்டை போட்டாச்சு. இன்னும் நீங்கள் யாராச்சும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு சீரீஸ்ன்றதுனால இதில் வரக்கூடிய பேர் இடங்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது ஈஸியாக புரியும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த சீரீஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோன்னா, மனுஷங்க சோலார் சிஸ்டமில் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குமோ எல்லா இடத்துலையுமே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா, செவ்வாய் கிரகம், பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட் கற்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மனுஷங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எப்படி பூமியில சாப்பாடு பிரச்சனை, அதே மாதிரி அந்த இடத்துல காத்து அப்புறம் தண்ணி பிரச்சனை. இதுக்காக பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. எப்ப வேணா அவங்களுக்குள்ள போர் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவுல யாருன்னே தெரியாத சில பேர் அப்பப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க யாரு, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் இன்னைக்கான பார்ட்ல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். அட்டாமிக் ஜார்விஸ் அவர் நம்மளுக்கு சூப்பர் சாட் பண்ணிருக்காரு. சோ ஜார்விஸ் ப்ரோ, ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க தான் நம்ம சேனலுக்கு ரெண்டாவதா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவரு. அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இப்போ வாங்க நம்ம சீரிஸ்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பத்திலே ஹேவ்லாக்க காமிக்கிறாங்க. அவரை காப்பாத்தி கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு இருக்கா. அவளை பார்த்துட்டு மில்லர் ஷாக் ஆகுறாரு. இவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் தப்பா இல்ல. இவ எனக்கு நல்ல டீச்சர், இங்க இருக்க லாங்குவேஜை கத்து கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹேவ்லாக் சொல்றாரு. ஆனா மில்லருக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எவனோ இவளுக்கு காசு கொடுத்து போலீஸை வளைச்சு போடுறதுக்காக அனுப்பி விட்டுருக்கான். அதுக்காக தானடி நீங்க வந்திருக்க, அதுக்கு தானே வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்து அந்த டேட்டா புரோக்கர் உடம்புக்குள்ள இருந்து சில ஃபைல்ஸ் எடுத்திருப்பாருல, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அதுல ரெஜிஸ்டர் ஆகாத ஒரு ஸ்பேஸ் ஷிப்போடைய லாக் இருக்கு. அந்த ஷிப்போடைய பேரு ஆனுபிஸ். அந்த ஷிப்பு ஃபோபின்ற ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி நேரா ஈரோஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது. அதாவது ஈரோஸ்னா ஒன்னும் இல்ல, இப்போ இங்க சீரிஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு எரிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன், அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்கு. அப்படி போகும்போது அந்த ஷிப்புக்குள்ள எதையோ எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஆனிபிஸ்ன்ற ஷிப்பை தடுக்கிறதுக்காக தான் ஜூலி ஸ்காப்புலா ஷிப் எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. அந்த சமயம் தான் இந்த பக்கம் கேன்பரி அப்புறம் டானேஜர், இந்த ரெண்டு ஷிப்பு மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. சோ இந்த ஆனிபிஸ்ன்ற ஷிப்புக்கும் ஜூலிக்கும் இந்த ரெண்டு ஆக்சிடென்ட்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. ஆனா இத்தனை உயிர்களை பலி கொடுத்தா அந்த ஷிப்புக்குள்ள இருக்க எந்த ஒரு விஷயத்த அவங்க மறைக்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த விஷயம் அவ்வளவு முக்கியமானதா, என்ன விஷயமா இருக்கும்னு பயங்கரமா யோசிக்கிறாரு. அதை யோசிச்சு பார்த்து திரும்ப திரும்ப அந்த வீடியோவே பார்த்துட்டு இருக்காரு. என்ன வீடியோனா, ஜூலி அந்த ஸ்காப்புலா ஷிப்புக்கு ஏற போயிருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி ஒருத்தவன் அவங்க கிட்ட வம்பு எடுத்துருப்பான். அவன் மூஞ்சிலே ஜூலி ஒண்ணு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதுல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரா. அப்ப அந்த இடத்துக்கு டாவிஸ் அப்படின்னு ஒருத்தவர் வராரு. அவர் வேற யாரும் இல்ல, இந்த ஓபிஏ இருக்குல்ல, அதை வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர். அவர் இப்ப சம்பந்தமே இல்லாம மில்லருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஒரு சின்ன விஷயத்த நீ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சனா ஈஸியா அந்த கேஸை முடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மில்லருக்கு அதுல விருப்பம் இல்ல. ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, நீ எதுக்கு இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா என் கிட்ட இருந்து ஏதாச்சும் நீ எதிர்பார்ப்ப, சோ இதெல்லாம் வேலைக்காகாது, நானே என் கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கிட்ட வம்பு எடுத்தான்ல, அவன் கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த பயலுடைய ஷிப் ஜூலி ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிருந்திருக்காங்க. எதுக்காகனா, ஒரு மைன்ல பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நிறைய பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்காங்க. 2-3 நாள் ஆகியிருக்கு. ஆனா அப்பயும் ஜூலி அந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாரும் மாதிரியுமே அந்த பாய்சனஸ் கேஸை சுவாசிச்சுக்கிட்டு அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதே கண்டாமினேட் ஆன ஃபுட்டை சாப்பிடுறது, இந்த மாதிரி அவங்க கூடயே இருந்திருக்காங்க. இத அந்த பையன் சொல்றான். அடுத்து அந்த டேட்டா புரோக்கரை பத்தி கேக்குறாரு. உடனே இந்த பையன் என்ன சொல்றான், அந்த இடத்துக்கு போயிட்டு ஷெர்பா அப்படின்னு சொல்றான். மில்லரும் வேகமா அங்க போறாரு. அந்த இடத்துல ஒருத்தவன் இருக்கான். அவனை தனியா கூட்டு போயிட்டு ஷெர்பா அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் ஒரு இடத்துக்குள்ள கூட்டு போய் விடுறான். பார்த்தா அந்த டேட்டா புரோக்கர் இங்கதான் இருந்து வேலையை பார்த்து இருப்பான் புள்ள. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு ரோபோட்டிக் எலி இருக்கு. அதை பார்த்ததும் இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. வேகமா ஜூலியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க இதே மாதிரி இன்னொரு எலிய பார்த்து இருந்திருப்பாரு. இப்ப அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கார்டு மாதிரி இருக்கு. அதை எடுத்து இவரோட கேப்ல ஒளிய வச்சுக்கிறாரு. எடுத்துட்டு கேஷுவலா வெளியே வராரா. அந்த சமயம் இவரை 2 பேர் கடத்திட்டு போறாங்க. யாருன்னு தெரியல. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி ஹோல்டனை காமிக்கிறாங்க. மார்ஷியனோட எஸ்கேப் ஷிப்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட லூபிஸ் அடிபட்டு வந்தார்ல, அவரால் பொழைக்க முடியல, இறந்துட்டாரு. ஏமஸுக்கு கால்ல பயங்கரமான அடி. என்னன்னு பார்த்தா கால் எலும்பு வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கு. அதை வேற திருப்பி சரி பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகிட்டு இருக்கும் போது அப்ப இவங்களோட ஷிப்புக்கு ஒரு சிக்னல் வருது. ஆக்சுவலா இவங்க கேன்பரியில இருந்து தப்பிச்சது யாருக்குமே தெரியாது. கேன்பரியில இருக்க எல்லாருமே செத்துட்டாதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 4 பேர் மட்டும் உயிரோட இருக்காங்கல்ல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி யாருக்குமே தெரியாத போது இவங்களுக்கு கரெக்டா யாரு சிக்னல் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை அனுப்புனது ஃப்ரெட்னு ஒருத்தவர். டைகோன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அந்த ஸ்டேஷனுடைய டைரக்டர். அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா உங்களால போர் நடக்க கூடாதுன்னு விரும்புனீங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த ஃப்ரெட்டை பார்த்தது நம்ம நயோமி பயப்படுறாங்க பாருங்க. ஏன்னா
11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பய பண்ண சம்பவம் அப்படி. ஆண்டர்சன் ஒரு ஸ்டேஷன் இருந்திருக்கு. அந்த ஸ்டேஷன்ல நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க போதுமான ஆக்சிஜன் இல்ல. இதனால அங்க இருக்க பசங்களுக்கு எல்லாம் பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. சோ அங்க வேலை பார்க்குற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நாங்க வேலை பார்க்க மாட்டோம், போதுமான ஆக்சிஜன் கொடுத்தாதான் நாங்க வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. யூஎன் மரீனை சேர்ந்தவங்க நிறைய வாட்டி வார்னிங் கொடுத்திருக்காங்க. உங்களோட போராட்டத்தை கைவிட்டுட்டு ஒழுங்கா வேலை பார்க்க ஆரம்பிங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா இவங்களோட போராட்டத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? கொஞ்ச நேரத்துல அந்த யுனைடெட் நேஷனோட நேவிக்காரங்க பேசுறதே விட்டுட்டாங்க. என்னடா போற போக்க பார்த்தா நம்மள கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கே, சரி நம்ம போராட்டத்தை கைவிட்டாதான் நம்மளால உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணா அப்பயுமே அவங்க பேசவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கும்போது அப்ப டம் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னன்னா இவங்களோட ஸ்டேஷனை பாம்பு வச்சு அழிச்சிட்டாங்க. அங்க இருக்க கடைசி குழந்தையில இருந்து பொண்ணு வரைக்கும் எல்லாருமே இறந்துட்டாங்க. யாருமே தப்பிக்கல. யார் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆர்டரை கொடுத்ததுன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த ஃப்ரெட் பையதான். இதனாலதான் நயோமி இந்த அளவுக்கு பயப்படுறாங்க. என்னாலாம் வர முடியாது, நீங்க வேணா போங்கன்றாங்களா? ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இவங்களுக்கு போறதுக்கு வேற வழியே இல்ல. ஏன்னா இப்போதைக்கு இவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் அந்த கேன்பெரி ஷிப் வெடிச்சது, அதுல இருந்து தப்பிச்சவங்களும் இவங்க தான். அடுத்து மார்ஷியனோட டானேஜர் ஷிப் வெடிச்சது, அதுல இருந்து தப்பிச்சவங்களும் இவங்க தான். அப்ப யார் மேல டவுட் வரும்? இவங்க மேலதான். சோ இப்போதைக்கு நம்மளுக்கு வேற வழி இல்ல, அவங்க கிட்ட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஃப்ரெட் பையன் என்ன சொல்றானா, நீங்க இருக்கிறதோ ஒரு மார்ஷியன் ஷிப், கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா மார்ஷியனால உங்களை டிடெக்ட் பண்ண முடியும். சோ உங்களுடைய ஷிப்போடைய மொத்த ஐடென்டிட்டியை மாத்துங்க, ஷிப்போடைய பேரை ஃபர்ஸ்ட் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவங்களும் ரொம்ப நேரமா யோசிச்சு பாக்குறாங்க ஷிப்புக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ராச்சினாட்டி அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த டைகோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு டாக் ஆகி உள்ள போறாங்க. எல்லாருமே வரல, ஏமஸும் ஹோல்டனும் மட்டும் தான் போறாங்க. ஆனா இந்த ஃப்ரெட் பைய ரொம்ப தெளிவு, ஈஸியாவே அவன் யோசிச்சு சொல்றான், நீங்க வந்ததோ ஒரு மார்ஷியன் ஷிப், ஒருவேளை உள்ள ஏதாச்சும் மார்ஷியன் உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்க, சோ உள்ள எந்த ஒரு மார்ஷியனும் இல்ல, உங்கள யாரோ ஒருத்தங்க தான் கேப்டனா இருக்கணும். அப்புறம் நீங்க 2 பேரும் மட்டும் அந்த ஷிப்ல வந்திருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா அந்த ஷிப்புக்குள்ள இன்னும் 3 இல்லனா 2 பேர் இருப்பாங்க. ஒழுங்கா நீங்க நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சேஃப். அப்படி இல்லனா உங்களோட லொகேஷனை மொத்த சோலார் சிஸ்டத்துக்கும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். சோ சொல்றபடி கேட்டு நடந்துக்கோங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி இந்த பையன் மிரட்ட ஹோல்டனுக்கு கடுப்பாயிடுது. இவங்க 2 பேரும் கண்ணை வச்சு மிரட்டுறாங்க. ஆனா ஃப்ரெட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் நிக்கிறாங்க. இவங்க 2 பேர் சுட்டா போதும், பின்னாடி இருக்க எல்லாரும் சுட்டு இவங்களை பீஸ் பீஸா ஆக்கிடுவாங்க. அந்த சமயம் தான் ஷிப்புக்குள்ள இருக்க நயோமி ஒரு சூப்பரான விஷயத்த பண்றாங்க. அவங்களோட ஷிப்புல கன் இருக்கு, அந்த கன்னை வச்சு மிரட்டுறாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன கன்னை வச்சு சுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் இல்ல, ஆனா அந்த ஷிப்புல இருக்க கன்னை வச்சு சுட்டாங்கன்னா இந்த மொத்த டைகோ ஸ்டேஷனும் டேமேஜ் ஆயிடும். சோ அதனால இந்த ஃப்ரெட் பைய வாளெல்லாம் சுருட்டிக்கிட்டு அமைதியா பேசுறான். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் நேவி மரைனுடைய கர்னல் மட்டும் கிடையாது, ஓபிஏ உடைய அட்வொகேட்டும் கூட. இந்த பைய ஓபிஏக்கு ஒரு கன் ஷிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கான். எதுக்காகனா பொலான்ஸ்கி அப்படின்னு ஒருத்தரை காப்பாத்திட்டு வரதுக்காக. அந்த பொலான்ஸ்கின்றவருக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும், ஏன் அப்படி நடக்குது, யார் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற எல்லா உண்மையும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் சொன்னதும் ஹோல்டன் உடனே அப்ப நான் போய் அந்த பொலான்ஸ்கியை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னா, ஆக்சுவலா இவர் ஒரு கில்ட்ல இருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இவரு தான். ஸ்டார்டிங்ல அந்த எமர்ஜென்சி சிக்னல் வந்திருக்கும், அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலான்னு கேப்டன் சொல்லியிருப்பாரு. ஆனா அதை கேட்காம இவரு தான் அந்த கேன்பெரி ஷிப்ல லாக் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த அட்டாக் நடந்திருக்கும். சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதுன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போறேன்றாரு. இந்த விஷயத்த பத்தி நயோமி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரா. அப்படி இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத இன்னொருத்தவன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ஒரு கண்ணுல கேமரா இருக்கு. யாரா இவன் பார்த்தா இவன் ஒரு ஸ்பை. பூமியில நம்ம கிறிஸ்டின் இருக்காங்களே, அவங்க கார்லோஸ் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷன்ல இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருந்தவர் இப்ப அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இவரோட கம்பெனியும் டைகோ ஸ்டேஷன்ல ஃப்ரெட் இருக்காருல, அவங்களும் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரெட் பையில ஸ்பை பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க எதுக்காக ஃப்ரெட் ஸ்பை பண்ணணும்னா, ஆல்ரெடி அந்த ஃப்ரெட் மோசமானவன். இதுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, இது வரைக்கும் யாருமே கட்டாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஸ்டார் ஷிப்பை கட்டிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அவன் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. சோ அதுக்காக தான் அவனை ஸ்பை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் கார்லோஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்னப்பா அவன் பையன் பரோல்ல வெளியே வரான் போல இருக்கு, அவனை திரும்பி ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் பிளாக்மெயில் பண்றாங்களா. உடனே இந்த கார்லோஸும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த ஸ்பை பண்ண வந்த பையன் தான் இந்த பக்கம் நம்ம நயோமியும் ஹோல்டனும் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். இது மூலியமா ஹோல்டன் இன்னும் சாகலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே அங்க இருந்து கிளம்பி நார்த் அமெரிக்காக்கு போறாங்க. அது ஒரு ஃபார்மிங் ஏரியா போல இருக்கு. இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஹோல்டனோட அம்மாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக. ஆக்சுவலா இப்ப எல்லா அட்டாக்லயும் தப்பிச்சு உயிரோட இருக்கிறது ஹோல்டன் தான். சோ அந்த தாக்குதலை நடத்தினதே ஒருவேளை ஹோல்டனா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டினுக்கு ஒரு சந்தேகம். சோ அவனை ஒரு டெரரிஸ்ட்னு முத்திர குத்துறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி அப்படின்றதுக்காக தான் ஹோல்டன் அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த கேன்பெரி தாக்குதல்ல தன்னோட பையன் இறந்துட்டான், அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு
அப்படி அழுதுகினே பேசுறாங்க. அப்பதான் கிறிஸ்டின் உங்க பையன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. என் பையன்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவனுக்கு 8 அம்மா, அதாவது பூமியில பாப்புலேஷன் எல்லையை மீறி போயிடுச்சு, 30 பில்லியனை தாண்டி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பூமியில யாருமே குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்பதான் ஒருத்தவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா மட்டும்தானே நிறைய பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலா ஒன்று சேர்த்து அப்படிதான் நம்ம ஹோல்டன் பிறந்திருக்கான். அப்படி கடைசியா கம்பைன் ஆகி ஒரு கரு வந்திருக்கும்ல, அதை சுமந்தது இந்த அம்மா தான். என் பையன் அதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா அவன் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்களா. இதை கேட்கிற கிறிஸ்டினுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு பையன் இருந்திருப்பான், அவனை ஓபிஏவை சேர்ந்தவங்க கொலை பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு தாயோடைய பாசம் புரியும். அதனால ஹோல்டன் இப்படி பண்ணியிருக்க மாட்டானோ அப்படின்ட்டு இவங்களுக்கு லைட்டா தோணுது. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மில்லரை காமிக்கிறாங்க. அவரை கடத்திட்டு போனது வேற யாரும் இல்ல, ஓபிஏவோட லீடர் டாவிஸ் தான். ஜூலி அப்புறம் அந்த டேட்டா புரோக்கர் இவங்க 2 பேர் வீட்டுல இருந்து என்ன கண்டுபிடிச்ச, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு. டாப் டு பாட்டம் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப நம்ம மில்லர் அந்த கார்டை கேப்ல வச்சிருப்பார்ல, அந்த கேப்பையுமே சுத்தி முத்தி பாக்குறாரு. பட் அதுல ஒரு சின்ன சீக்ரெட் ஸ்பாட் இருந்திருக்கும் போல, அதுலதான் மில்லர் ஒழிச்சு வச்சிருந்திருக்காரு. சோ இந்த லீடர் பயலால கண்டுபிடிக்க முடியல. மில்லரை போட்டு நல்லா உரின்னு உரிச்சிட்டு அவரை சாவடிக்கிறதுக்காக ஏர்லாக்ல போட சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், அடிச்ச 2 பேரும் நம்ம மில்லரை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் ஏர்லாக்ல தூக்கி போட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரால் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் வெளியே இருக்க 2 பேரை யாரோ டப்புன்னு சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, ஆக்டேவியா தான். கரெக்டான நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மில்லர் ஒரு நாள் தண்ணியை யாரோ திருடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒருத்தவனை அடிச்சிருப்பா தெரியுமா, அந்த பயலை காமிக்கிறாங்க. அவனோட பேரு டியாகோ. அவனும் அவனோட அங்கிளும் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பேஸ்ல நிறைய ப்ரீஷியஸான கற்கள் இருக்கும், அதாவது எரிக்கல் தான், ஆனா அதை நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்லை அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு மார்ஷியன் ஷிப் வருது. அதுல இருந்து 2 பேர் உள்ள வராங்க. இந்த மார்ஷியன்ஸ் எல்லாம் எப்பயுமே பெல்டர்ஸை ரொம்பவே கேவலமா தான் பாப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதுல இந்த அங்கிளுக்கு சம கோவம். அது எப்படிடா நம்மள பார்த்தா என்னடா இலக்காரமா இருக்கா இவங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவத்துல என்ன பண்றாரு, ஃபுல்லா சரக்கு ஏத்திட்டு டியாகோக்கு ஸ்பேஸ் சூட் கொடுத்து புடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் ஷிப் எடுத்துட்டு எங்கேயோ வேகமா போறாரு. என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா, முன்னாடி அந்த மார்ஷியன் ஷிப் போயிட்டு இருக்குல்ல, இவர் அந்த ஷிப் பின்னாடியே வேகமா போயிட்டு இவர் கட்டி வச்சிருக்க எல்லா கல்லையும் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், அந்த கல் எல்லாமே அப்படியே போயிட்டு அந்த மார்ஷியன் ஷிப் மேல பட்டு ஷிப் அழிஞ்சிரும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க இவரோட ஷிப்பை சுட்டு வெடிக்க வச்சிடுறாங்க. இப்ப அந்த ஸ்பேஸ்ல தன்னந்தனியா டியோகோ மிதந்துகிட்டு இருக்கான். யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னந்தனியா மிதந்துகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மில்லர் ஆக்டேவியா அப்படியே காப்பாத்திட்டாங்களா. இப்ப நேரா வீட்டுக்கு வராரு. வந்தவரு ஜூலி வீட்டுல இருந்து எடுத்த கார்டை போட்டு பாக்குறாரு. அதுல ஃபோபி ஸ்டேஷன்ல இருக்கவங்க ஏதோ பயோ வெப்பனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் டேட்டா புரோக்கர் ஜூலி கிட்ட கொடுத்திருக்கான். ஜூலி இதை போயிட்டு அந்த டாவிஸ் லீடர் கிட்ட கொடுத்திருக்கா. அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்காப்பிலேன்ற ஷிப்பு காணாம போயிருக்கும். அந்த டேட்டா புரோக்கர் செத்து போயிருப்பான். கேன்பரி டானேஜர் ஷிப் எல்லாம் அட்டாக் ஆயிருக்கும். சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தா ஃபோபி ஸ்டேஷன்ல பவர்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை திருட நினைச்சு ஓபிஎல் இருக்கவங்க போயிருக்காங்க. ஆனா அங்க ஏதோ தப்பா போயிருந்திருக்கு. இதை யாரோ மறைக்க நினைக்கிறாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம மில்லர் கண்டுபிடிச்சிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அப்படியே அந்த கார்டை கொண்டு போயிட்டு கேப்டன் கிட்ட கொடுத்து இதான் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு. அவங்கள அந்த கார்டை எடுத்து சேஃபா ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த கார்டு ஒண்ணுதானே இருக்கு, டூப்ளிகேட்லாம் போடல, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயுமே சொல்லல, சரி ஓகே அவ்வளவுதான், உன்னோட வேலை போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வேலையில இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்சை புடிங்கிட்டு அனுப்பி விட்டுறாங்க. என்னன்ட்டு பார்த்தா அந்த டாவிஸ் ஆல்ரெடி இவங்களையும் வேலை பேசி வாங்கிட்டான் போல இருக்கு. இப்ப இவங்களும் ஒரு ஓபி ஆள் தான். மில்லருக்கு வேஸ்டட் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஆடா பாவி, நான் வாட்டுக்கு சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன், என்ன பிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு சொல்லி இப்ப இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே என்ன தூக்கி போட்டாங்களே. இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்கிட்ட ஏன்டா இந்த வேலையை கொடுக்குறீங்க, விட மாட்டேன்டா, என்ன இதுல இழுத்துட்டீங்களே, நான் சும்மாவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஜூலியோட வீட்டுக்கு போயிட்டு எதையோ தேடிட்டு இருக்காரு. அப்ப வெளியே ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த பறவைக்கு இவரோட வீட்டுக்கிட்ட சாப்பாடு போட்டிருப்பாரு. அது எப்படி இவ்வளவு தூரம் கடந்து இங்க வந்துச்சுன்னு தெரியல. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இவருடைய ஃப்ரெண்டு கால் பண்றாரு. இவர் கூட வேலை பார்த்த பழைய ஃப்ரெண்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேடிக்கிட்டு இருக்க ஆனுபிஸ்ன்ற ஷிப்பை கடைசியா ஈரோஸ்ல பாத்துருக்காங்க, அங்க போனா உனக்கு அந்த ஷிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்ல, அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம மில்லருக்கு என்ன வேணும், அவருக்கு தேவையான காசு அப்புறம் நம்ம ஜூலியோட நெக்லஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஈரோஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹோல்டனை காமிக்கிறாங்க. போலான்ஸ்கியை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. போற வழியில நிறைய மார்ஷியன்ஸ் ஷிப் இருக்கும். அவங்க கிட்ட மாட்டிக்காம நைஸா போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போறாங்க. அந்த சமயம் இவங்களோட ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் சிக்னல் வெளியே போகுது. என்னடா அதுன்னு பாக்குறதுக்காக ஏமஸ் போறாரு. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பைய திருட்டுத்தனமா சிக்னல் அனுப்பிக்கிட்டு இருக்கான். அவனை போட்டு புடிச்சு நங்குன்னு முட்டி இழுத்துட்டு வராரு. வேற யாரும் இல்ல, ஸ்பை பண்ண பையதான். இவங்க கடைசியா எங்க போயிட்டு இருக்காங்கன்ற வரைக்கும் அந்த பக்கம் கிறிஸ்டினுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும்
எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவனை பிக்கப் பண்ணிட்டு போகணும்ல, அதுக்காக தான் ஒரு ஷிப்பை வர வைக்கிறதுக்காக சிக்னல் அனுப்பியிருப்பான் புள்ள. ஆனா இப்போ அந்த சிக்னலை இந்த பக்கம் மார்ஷியன் ஷிப் ஒன்று பார்த்துட்டு இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. நைஸா போயிடலான்னு பார்த்தா இந்த பையன் ஒரு பெரிய பிரச்சனையா இழுத்து விட்டான். அவனை ஒரு இடத்துல தனியா அடைச்சிட்டு எப்படா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஏதேதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. நாங்க ஹீலியம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா போகணும், ஒரு அர்ஜென்டான டெலிவரி அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க போகலாம், உங்க பாதையை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மிசைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள டாக்காய் வந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் மாட்டிப்பாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த ஸ்பை பையலை கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அந்த பையன் வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும், நான் சொல்ற ஐடியாவை கேளுங்கன்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி என்னதான் சொல்றான்னு பாப்போமேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்றானா, இந்த மாதிரி மார்ஷியன்ஸோட ஷிப்ல ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை நம்ம எடுத்து சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மள எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, வந்த வழியிலே போயிடுவாங்க, அந்த கோடு மட்டும் தான் நம்மளுக்கு இப்ப தேவை அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பரபரப்பா தேடுறாங்க. ஏன்னா அந்த கோடு எங்க இருக்குன்னே தெரியல. அப்படி தேடிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு லிவர் மேல வருது. சோ இதுக்குள்ளதான் அந்த கோடு இருக்கும் போல இருக்கு. ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அதுல 24 டிஜிட் உள்ள ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. நம்பர்னா பரவாயில்ல, 4 நம்பரை மாத்தி மாத்தி போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா 24 டிஜிட், இதுக்கு இவங்க எங்க போவாங்க? அவ்வளவுதான் போச்சு, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஏஎம்எஸ் என்ன பண்றான், நான் பிளான் B செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏர்லாக் கிட்ட போறான். என்ன பண்ண போறானா, செக் பண்றதுக்கு 2 பேர் மட்டும் தான் வருவாங்க, அப்படி வரவங்களை நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கன்னெல்லாம் எடுத்துட்டு ரெடியா உட்கார்ந்து இருக்கான். ஹோல்டன் வந்து சொல்றாரு, இங்க பாரு, ஆல்ரெடி நம்ம ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தான் பாப்பாங்க, இந்த மாதிரி பண்ணனா அவ்வளவுதான், நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒழுங்கா சொல்றது கேளு, இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஏஎம்எஸ் மேல கன்னை வச்சு இவரு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலெக்ஸ் என்ன பண்றாரு, அந்த லிவரை எப்படியாச்சும் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவெல்லாம் வச்சு கழட்டிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா கழட்டுறாரு, அதை ரொம்ப டைட்டா பூட்டி வச்சிருப்பாங்க புள்ள, அப்படியும் திறக்க முடியல. நயோமி என்ன பண்றாங்கன்னா, அந்த லிவரோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமும் ஒரு விஷயம் பரபரப்பா போய்கிட்டு இருக்க வெளியே அந்த மார்ஷியன் ஷிப் வந்துருச்சு. டாக் ஆறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லாக் அதை ஓபன் பண்ணுங்க, நாங்க உள்ள வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க உள்ள அந்த கோடை எப்படியாச்சும் எடுத்துடலான்னு பார்த்துனே இருக்காங்க. அப்போ நயோமி கரெக்டா அந்த சப்ளையை கண்டுபிடிச்சு அறுத்து விட்டுறாங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த லிவர் ஓபன் ஆயிடுச்சு. உள்ள ஓபன் பண்ணா 3 வார்த்தை இருக்கு, என்னன்னே புரியல அவங்களுக்கு. சீன் டப்பாக்கு டும் டும் மாதிரி இருக்கு, அதை அப்படியே படிக்கிறாங்க. அந்த 3 வார்த்தையும் படிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மார்ஷியன்ஸ்ல எல்லாமே கிளியரா இருக்கு, நீங்க போகலாம், சேஃப் ஜர்னி, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடந்துச்சு, இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன அர்த்தம், சரி ஏதோ நம்ம தப்பிச்சிட்டோம்ல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. வழியில யாருமே மடக்க மாட்டாங்க, சேஃபா அவங்களோட இடத்துக்கு போயிடலாம். ஆனா அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஆப்பு பூமியில காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, கிறிஸ்டின் ஹோல்டன் அம்மா கிட்ட பேசினதுல ஹோல்டன் ஒரு டெரரிஸ்ட் மாதிரிலாம் தெரியல, அவனை கூப்பிட்டு விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிம்மதியா வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கார்லோஸ் பையன் என்ன பண்ணிட்டானா, அந்த ஸ்பை கிட்ட இருந்து ரொம்ப நேரமா எந்த ஒரு சிக்னலும் வரல. கடைசியா அவன் அனுப்பின மெசேஜ் என்னன்னா, இவங்க எல்லாருமே மார்ஷியனோட ஒரு ஷிப்ல பேரை மாத்திட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதான் சொல்லியிருப்பான். அதனால கண்டிப்பா அவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும், அவங்க ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறதுக்காக இந்த பையன் ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி விட்டுருக்கான் போல இருக்கு. அவ்வளவுதான், இப்போ ஒரு டீம் ஹோல்டனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கு. இவங்க தலையில கை வச்சுக்கிறாங்க. அடா பாவி, நான் ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு பண்றீங்களடா, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிட அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. சோ ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அது பயோ வெப்பனா இல்ல என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அந்த விஷயத்த மறைக்க நினைக்கிறாங்க. யாரு மறைக்க நினைக்கிறா, எதுக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்த வீடியோ தான் இந்த ஃபர்ஸ்ட் சீசனுடைய கடைசி பார்ட். சோ எப்படி முடிக்கிறாங்க என்னன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களோட போனை வந்து சேரும். இப்போ நான் கிளம்புறேன். சோ நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி, நான் உங்க டிஎன்சி. பாய்.